ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே கர்த்தர் உயிர்த்தெழுந்த இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தை உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் சார்பாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நாட்களிலே உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த கடைசி கால இரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு நாம் ஆயத்தமாகும்படியாக வேதாகமத்தில் ஆண்டவர் அநேக பாத்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்குகிற அநேக காரியங்களிலே அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அந்த நாட்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை இன்னும் அறியாதிருக்கிற வெகுஜனங்களுக்காக கூட நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தில் இருக்கிற மனிதனுக்காக, பாவத்தில் இருந்த மனிதனுக்காக, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் திடமாய் விசுவாசித்து அதை நம்பி, யாரெல்லாம் அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே தான் பிதாவுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த பூமியில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அநேக காரியங்களில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, வல்லமையை, வரங்களை, அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இவ்வளவாய் பேசுகிறோம்? ஏனென்று சொன்னால், இந்த பூமியிலே எத்தனையோ அரசர்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், அதிபதிகள், ஐஸ்வர்யவான்கள், கல்வி மேதைகள், கல்விமான்கள், நீதிமான்கள், இன்னும் பலவான்கள், கனவான்கள் எல்லாரும் பிறந்தார்கள், மரித்தார்கள், ஒருவரும் உயிரோடு எழும்பவில்லை. ஆனால் இந்த அண்ட சராசரங்களிலும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்த பொழுதும் அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம். அவர் மாத்திரமே தெய்வம். அவர்தான் மரித்து, நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதை நாம் நம்முடைய வேதாகமத்திலே நமக்காக பரிசுத்த ஆவியினாலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பூமியில் உள்ள எல்லா மனுக்குல மக்களுக்கும் அறிந்தவை. ஆகவே தான் அவரை தவிர உயிர்த்தெழுதலிலே அவர் மாத்திரம்தான் இந்த பூமியிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஏன் நாம் அதை இந்த நாட்களிலே அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாமும் பாவத்துக்கு மரித்து நீதியாகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிழைக்க வேண்டும். நாமும் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையிலே மரித்து அவரோடு அண்டையிலே சேர்க்கப்பட நம்மை ஆண்டவர் அவருடைய கற்பனைகளின்படி, கட்டளையின்படி வாழ்ந்து அவருடைய ரட்சிப்பை பெற்று, அவருடைய அபிஷேகத்தை பெற்று, அவருடைய அழைப்பின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்ம இந்த பூமியிலே வாழ்ந்து, ஒருவேளை நாம் மரித்து விட்டால் ஆண்டவருடைய வருகையில் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒருவேளை
நாம் பிந்தி இருப்போம் என்று சொன்னால், உயிரோடு இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் வருகையிலே, அவர் மத்திய ஆகாயத்திலே வருகிற பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு அவரோடு நம்மை இணைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் குமாரன் முன்குறிக்கப்பட்ட பிதாவின் சித்தத்தின்படி அவருடைய ஜீவியத்திலே வாழ்கிறவர்களுக்கு பரலோகம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த பூமியிலே நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அவரை சந்திக்க வேண்டும் முகமுகமாய். இல்லை என்று சொன்னால், நாம் முந்திக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த பரதீசிலே இலைப்பாரி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வருகையிலே முதலாவது நாம் எழுந்திருந்து அவரோடு இணைத்து கொள்ளப்படுவோம். அப்போ இந்த நாட்களிலே இந்த வேதாகமத்திலே ஆண்டவர் மனுக்குலத்துக்காக, நீங்கள் பழைய ஏற்பாட்டு அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கிற பொழுதும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு பாவங்களுக்கு தக்கதாக பலியை செலுத்தி ஒரு பாவத்துக்கு ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற ஆதி நாட்களிலே இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே மனுக்குலத்தில் பாவம் சோதோம் குமோரா பட்டணத்தைப் போல மிகுந்த பாவம் உலகத்தை நிறைத்து கொண்டிருந்த பொழுது, இப்போ குற்றமில்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட்டு இந்த மனுக்குலத்துக்கு ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர், ஒரு பரிசுத்தமான குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை கண்ணோக்கின பொழுது, மனிதனே பாவத்திலே கர்ப்பம் தரிப்பதனால மனிதனுடைய இரத்தம் எந்த மனுஷனையும் பாவ மன்னிப்புக்கென்றோ பரிசுத்தத்துக்கென்றோ நீதிக்கென்றோ அவர்கள் இரத்தம் அவர்களை விடுதலையாக்காது, ரட்சிக்காது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அந்த பரிசுத்த ஆவியார் நிழலிட்டு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவருக்கு இயேசு என்று பெயரிட்டு, அந்த இயேசு இரட்சகர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக, மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவளை யாரெல்லாம் விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து இவர்தான் தேவகுமாரன் என்று அறிக்கை செய்து யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவள் கெட்டு போகாதபடிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளாய் அவர்களை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். ஆகவேதான் இந்த நாட்களில் பாவம் மன்னிப்பு என்று ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அது பரிசுத்தமான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறது. அவர்தான் அதை கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் 70 பலத்தின் மிகுதினால் 80 வருடம் நம்முடைய ஓட்டம் இருக்கும். அதற்கு மிஞ்சினது வருத்தமும் பாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 வருடம் மனுஷகுமாரனாக அவதரித்து தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து 3.5 வருஷம் பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். காலம், அதற்கான நேரம், பிதாவுடைய சித்தம் முன்குறித்தன்படி அவர் அந்த 3.5 வருஷம் பிதாவுடைய ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கித்து உலகத்தினுடைய எல்லா மனுக்குல மக்களையும் தேவ ராஜ்யத்துக்காக அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக தமக்கென்று பிதாவின் சித்தத்தின்படி 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு பிதாவிடத்தில் கற்றுக்கொண்டதை எல்லாம் அந்த சீஷரிடத்திலே தெரிவித்து அவர்களை கற்றுக் கொடுத்து அவர்களை உருவாக்கின நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகுவதற்கு முன்பாக 500க்கும் அதிகமானோருக்கு அவர் தரிசனமானார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த கொல்கதா மலைக்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக அவர் எப்படி அலங்கோலப்பட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி எவ்வளவெல்லாம் துன்புறுத்தப்பட்டு நமக்காக அவர் கசையடிப்பட்டதெல்லாம் நாம் வாசிக்க முடியும். அதே மாதிரி சிலுவையிலே அவர் நமக்காக கடைசி பரியந்தம் உண்மையாயிருந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் தன் தலைமையிலே அவர் சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே
எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டு பிதாவின் சித்தத்தை மனுக்குலத்துக்காக நிறைவேற்றினார், மனிதனுக்காக நிறைவேற்றினார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வம் மூன்றாம் நாள் அவர் சொன்னது போலவே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து அவர் முக்கியமாக 4-5 காரியங்களை நாம் வாசிக்கிற பொழுது, முதலாவது அவர் மகதலேனா மரியாள் என்ற ஒரு ஸ்திரியானவளுக்கு அவர் வெளிப்படுகிறார், தன்னை காண்பிக்கிறார், தரிசனமாகிறார். 2வது மற்ற பெண்களும் மற்ற மரியாள்களுக்கும் அவர் தரிசனமாகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 3வதாக பேதுருவுக்கு தரிசனமாகிறதையும், 4வது கிளையோப்பாவுக்கு அவர் தரிசனமாகிறதும், எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனமாகிறதும், 5வது அப்போஸ்தலருக்கு தன்னை வெளிப்படுத்தி தரிசனமாகிறதையும், அதற்கு அடுத்தது 500க்கும் அதிகமானோருக்கு அவர் தரிசனமாகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த ஸ்திரியானவள் மகதலேனா மரியாள் என்பவள் ஆண்டவரை மிகவும் நேசிக்கிற ஒரு மகள். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை செய்திருந்தார். அந்த மகதலேனா மரியாள் இயேசு சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மரியாள் பாருங்க, யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். அப்படி பார்க்கிற பொழுது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். பாருங்க, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி இந்த மரியாள், மகதலேனா மரியாள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். பாருங்க, அவர் 500க்கும் அதிகமானோருக்கு தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3.5 வருஷம் அவரோடு முக்கியமாய் ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், இன்னும் மற்றவர்கள் எல்லாம் இருந்த பொழுதிலும் ஏன் இந்த மகதலேனா மரியாளுக்கு தேவன் முதலாவது தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அநேக இடங்களிலே நாம் பார்ப்போம், இந்த சீஷர்கள் அவரோடு பந்தியிலே இருந்தார்கள், அவரோடு ஊழியம் செய்தார்கள், அவரோடு எத்தனையோ உபத்திரவங்களிலே கூட இருந்திருக்கிறார்கள், அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களிலே அவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், மரித்து அடக்கம் பண்ணிவிட்டார் என்று சொன்ன பொழுது அவர்கள் மிகவும் பயந்து வியாகுலத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற வரைக்கும், அவர்களோடு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, நடுக்கம் இல்லை. அவளுக்கு எல்லாம் கிடைத்தது, ஆகாரம் கிடைத்தது, வஸ்திரம் கிடைத்தது, மதிப்பு மரியாதை கிடைத்தது. இயேசு நம்மோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம், நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால அவர்கள் பயம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்தார்கள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இப்பொழுது அந்த ரோம பேரரசுக்கும் யூதர்களுக்கும் யூதர்களுடைய பிரதான ஆசாரியர்களுக்கும் ஆலோசனை சங்கத்தாருக்கும் இவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசுவை கொன்றது போல நம்மையும் கொன்று விடுவார்களோ என்று சொல்லி பயந்து இவர்கள் வேறு ஒரு இடத்திலே போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள், பதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி, நீங்கள் எங்கேயும் போகாதபடி இந்த எருசலேமிலே இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சீஷர்கள் வெளியே வர பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் பாருங்க, இவளிடத்திலிருந்து ஆண்டவர் அவளுக்கு பிசாசின் பிடியில இருந்த பொழுது அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார்.
அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்க அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இந்த லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏன் இந்த மரியாளுக்கு மற்ற சீஷர்களை காட்டிலும், மற்ற பெண்களை காட்டிலும், மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும், மற்ற எம்மாவூர் சீஷர்களை காட்டிலும் இந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் மேல இருந்த தாகம் ஏன் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 7 பிசாசுகளை அவிடத்திலிருந்தே துரத்தி இருந்தால். நம்ம ஒரு பிசாசு நம்மகிட்ட இருந்தாலே, அந்த துஷ்ட அசுத்த கிரியை இருந்தாலே நம்மளால நல்ல ஜீவியம் பண்ண முடியாது. பாருங்க, 7 பிசாசுகள் பிடித்திருந்த இவளை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அப்ப தன் வாழ்நாள்ல எழுந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொண்டார். அப்ப 7 பிசாசு பிடித்திருந்த அவள் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு போராட்டம், எத்தனை இருளான நாட்கள், எத்தனை நாட்கள் வனாந்திரத்தில் ஓடி இருப்பார். அந்த 7 பிசாசுகளும் அவளை எப்படி அலைகழித்திருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்திருப்பார். ஒருவரும் அவளிடத்தில் வந்திருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை இருளாக இருந்திருக்கும். பல நாட்கள் அவள் இருளிலே, இன்னும் அநேக மனிதர்களை விட்டு அவளை நேசிப்பார்கள் யாரும் இல்லாமல் அவளை அநேகர் வெறுத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் மேல மனதுருகி அவள் படுகிற வேதனை அறிந்து அவளிடத்திலிருந்த அந்த பொல்லாத பிசாசுகளை துரத்தி அவளை விடுதலை ஆக்கினார். அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு நான் விடுதலையோடு இருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி ஆண்டவர் மேலிருந்த தாகம், வாஞ்சை, தேவன் மேல் வைத்த அன்பு, தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்தார், இவ்வளவு பெரிய கைமாறு செய்திருக்கிறார், இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் என்னை விடுதலை ஆக்கினார். என்னுடைய துக்கத்திலிருந்து, என்னுடைய மரணத்திலிருந்து, என் இருளின் அதிகாரத்திலிருந்து, என்னுடைய பிசாசின் சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். ஆனால் அவரை கொன்று விட்டார்களே, அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்களே, அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்து விட்டார்களே என்று சொல்லி, அப்பேற்பட்ட தெய்வத்தை நான் எங்கே தேடுவேன், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை நாள், அந்த 3ஆம் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பாடு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், தன் மனதை எதிலையும் உலகத்தில் செலுத்தாமல் ஆண்டவருடைய தாகமாகவே, ஏக்கமாகவே ஆண்டவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையாக, ஒரு ஏக்கமாக, ஒரு கண்ணீரோடு, ஒரு ஆண்டவருக்கு நடந்த காரியங்களை அறிந்து வேதனையோடு அவர் துக்கத்தோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரால் நாம் எத்தனையோ நன்மை பெறுகிறோம், சோத்திரம், நன்றி சொல்லிட்டு அடுத்தடுத்து கடந்து போகிறோம். ஆனால் இந்த மகதலேனா மரியாளும் நம்மை போல நன்மை பெற்றவள் தான். ஆனால் அது சாதாரண நன்மை அல்ல. தன்னுடைய ஜீவனுக்கு தனக்கு ஒரு வாழ்வு கொடுத்த வல்லலாகி இயேசு கிறிஸ்து, அவரை தவிர்த்து உலகத்தில் அவ எத்தனையோ செலவு பண்ணியிருப்பா, யார் யாரையோ போய் பார்த்துருப்பா, எத்தனையோ மத குருமார்கிட்ட போயிருப்பா, எப்படியோ வைத்தியர்கிட்ட போயிருப்பா, ஒண்ணுமே நடக்கல. ஆனால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி வேதனையிலிருந்து அவளை விடுதலை ஆக்கினதுனால அந்த விடுதலையின் சந்தோஷம், அந்த விடுதலையுடைய நம்பிக்கை, அப்ப ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம், அன்பு அவரோடு நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் அப்ப எல்லாரும் பாருங்க, சீஷர்கள் எல்லாம், இன்னும் மற்றவர்கள் எல்லாம் ஆங்காங்கே தங்கி இருக்கிறார்கள். சிலர் பயந்து ஒளிந்திருக்கிறார்கள், சிலர் வெளியே வர பயப்படுகிறார்கள். ஆனால் ஒரு பெண் பாருங்க, கல்லறைக்கும் அவர்கள் குடியிருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும். இன்றைக்கு இருக்கிறது மாதிரி அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட லைட் வெளிச்சம், இப்படிப்பட்ட பாதுகாப்பு அப்படிலாம் இருக்காது. 2026 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நாட்களில் நீங்கள் கற்பனை கண்ணிப்படம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு பெண் ஒரு அதிகாலை இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு போகிறாள் என்று சொன்னால் தன் ஜீவனையும் அவள் பொருட்படுத்தவில்லை. ஏன்னா, எனக்கு ஜீவன் கொடுத்த ஜீவாதிபதி அவருடைய நினைவாகவே இருக்கிறாள். அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் உண்மையாய் தேடுகிறாள். அவருடைய இழப்பு அவளால் தாங்க முடியவில்லை. அதனால்தான் அந்த அதிகாலையிலே அந்த இடத்திலே போய் அவரை தேடுகிறதை நாம் அறிகிறோம். அப்பொழுது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே இருந்த வெள்ளுடை தரித்த 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் இருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள்.
அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்களை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இப்ப இயேசு அங்கே நிற்கிறார், ஆனால் அவர் இயேசுதான் என்று இவள் அறியாதிருக்கிறாள். பாருங்க, இயேசு இப்ப தூதர்கள் பேசுறதுக்கு அடுத்தது இப்ப அந்த கல்லறைக்குள்ளே போகிறாள். இப்ப அந்த இடத்துல இயேசு அங்கே நிற்கிறார். அப்ப இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். இப்ப இயேசு கேட்கிறார், ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய். முதலாவது கேட்டது பாருங்க, அந்த தூதர்கள் அவளை நோக்கி ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். அவளுக்கான பதில் சொல்லிவிட்டு அந்த கல்லறையின் இடத்திலே அவள் ஆண்டவரை மீண்டும் தேடுகிறாள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். நின்ற உடனே அவள் அழுகிறதை பார்க்கிறார். இயேசுவுக்கு மகதலேனா மரியாளை தெரிகிறது, ஆனா இயேசுவை மகதலேனா மரியாளுக்கு தெரியவில்லை. அநேக வேளையில நம்முடைய எல்லா காரியங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நாம் அருகாமையிலே இருந்தாலும் பல நேரங்களிலே இயேசுவை நமக்கு தெரிவதில்லை. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி அவளை பார்த்து, சிறியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அறியாமல் ஒரு தோட்டக்காரர் நினைத்து கொண்டு, ஐயா நீர் தோட்ட வேலை செய்கிறீரே, இந்த இடத்திலிருந்து அவரை எடுத்துக்கொண்டது போனது உண்டானால் என்னிடத்துல சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். எவ்வளவு ஆவல் பாருங்க, எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு ஏக்கம் பாருங்க. ஒரு பொக்கிஷம் போல, ஒரு புதையலை போல, ஒரு விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத அந்த நேச அன்பு அவர் மேல எவ்வளவு அவளுக்கு ஒரு வாஞ்சை பாருங்க, எவ்வளவு ஏக்கம் பாருங்க. இதாங்க உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு. இப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவர் மேலையும் அவ்வளவு ஏக்கமான அன்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே தந்தருளினார். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் வாழதான் வருவாங்க. பிறந்து நன்றாக வளர்ந்து வாழ்ந்து செழிப்பாய் இருக்கணும் தான் வருவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரிப்பதற்காகவே வந்தார். இந்த உலகத்துல பூமியில வாழ்ந்து செழித்து சுகித்து இருக்கணும்னு வரல, மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக மரணிக்க வேண்டும் என்பதற்காகவே பிதாவினால அனுப்பப்பட்டு, அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற கடைசி சிலுவை பரியந்தும் உண்மையாக உத்தமமாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் வல்லவராயிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஸ்திரீக்கு, இந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் மேலிருந்த அளவு கடந்த அன்பை போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்கள் மேலும் என் மேலும் அளவு கடந்த அன்பு. அதனால்தான் தன் ஜீவனையே அவர் கொடுத்தார். இன்றைக்கு நமக்காக ஜீவனையே கொடுத்த ஜீவாதிபதியை தேடாமல் நாம் உலகத்தில் எதையோ தேடிக்கொண்டு நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் ஏன் பரலோக பொக்கிஷங்களையும் இழந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், அப்ப ஆண்டவர் எப்பேற்பட்ட அன்புடையவர். பிதாவாகிய தேவன் நம்மேலும் நம் பிள்ளைகள் மேலும் மனுக்குலத்தின் மேலும் எவ்வளவு அன்புடையவர். ஆனா இன்னைக்கு நம்ம அன்பு எங்க இருக்கிறது? உலக பொருளில் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு நம்ம அன்பு எங்க இருக்கிறது? மனிதர்கள் மேல் இருக்கிறது, நமக்கு பிரியமானவர்கள் மேல் இருக்கிறது, நமக்கு இச்சிக்கிறது மேல் இருக்கிறது, நமக்கு கண் இச்சிக்கிற எல்லாவற்றின் மேலும் இருக்கிறது, மனுக்குலத்தின் மேல் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனையே விட்டவர், நமக்காகவே மரித்து நமக்காகவே உயிர்த்தெழுந்து நமக்காகவே பரலோகத்துக்கு போய் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி மீண்டும் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்முடைய அன்பு இல்லாதபடிக்கு பாவத்தினால நம்முடைய மாம்ச இச்சையினால இந்த உலகத்தினுடைய காரியங்களில் இழுப்புண்டு போய் நாம் வேறு எதிர் மேலே அன்பு செலுத்துகிறோம். அதனால்தான் நமக்கு வம்பு வருகிறது. அதனால்தான்
பிரச்சனை வருகிறது, அதனால்தான் போராட்டம் வருகிறது, அதனால்தான் மனமடிவு உண்டாகிறது, அதனால்தான் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப இந்த இடத்துல இந்த மகதலேனா மரியாள் தோட்டக்காரர் என்று அவர் நினைத்து கொண்டதுனால யோவான் 20:16 இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, முதல்ல இயேசு கிறிஸ்துவை இவர்தான் என்று அவள் அறியவில்லை. ஆனா இப்ப அவர் கூப்பிடுகிறார், மரியாளே என்று கூப்பிடுகிற பொழுது இந்த சத்தத்தை ஒவ்வொரு நாளும் அதிகாலை அவள் கேட்டிருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, மரியாளே என்று சொன்ன உடனே திரும்பி அவள் பார்க்கிறார், தன்னை அழைத்தவர் இயேசு என்று. அந்த மரியாளே என்று அவருடைய சத்தம் கேட்டவுடனே இது என் ஆண்டவருடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி திரும்பி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எத்தனையோ பேர் இந்த மரியாளை போல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசின் பிடியில, தரித்திரத்துல, போராட்டத்துல, வியாதியில, விக்கிர ஆராதனையில, இன்னும் பலவிதமான சாப கட்டுகளில் இருக்கிறார்கள். இந்த மரியாளை ஆண்டவர் எப்படி விடுதலையாக்கி அவரை ஆண்டவர் அவர் பக்கமாய் அவர் அன்புக்கு வைத்திருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சுவிசேஷகனாக ஊழியர்களாக ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். பக்கத்திலே ஆண்டவரை அறியாதிருந்த மரியாளை போல எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களை போய் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்களும் ஒவ்வொரு நாளும் கேட்டு பழகி இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சத்தம் உங்களை தூங்க விடாது. ஏனென்று சொன்னால், உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, அருமையான தகப்பன்மாரே, அருமையான தாய்மாரே, அருமையான ஊழியக்காரர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சொல்லுகிறார், மரியாளே என்று கூப்பிட்ட போது என் ஆண்டவருடைய குரல் அல்லவா என்று சொல்லி திரும்பி பார்த்தார். ஆண்டவருடைய குரலை கேட்டதுனால இது ஆண்டவர் என்று அறிந்திருந்தார். மரியாளை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த வார்த்தை கேட்கிற பொழுது இதுவரைக்கும் நீங்கள் அநேகருக்கு அவருடைய ரட்சிப்பு குறித்து, அவருடைய வருகை குறித்து, பரலோக நரகத்தை குறித்து நீங்கள் அறிவிக்காமல் இருந்தால் இந்த நாளிலே இந்த குரல் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது. என் மகனே, உன்னை நான் எதற்காக அழைத்தேன்? என் மகளே, உன்னை எதற்காக அபிஷேகித்தேன்? என் மகளே, எதற்காக நான் உனக்காக எல்லாவற்றையும் கொடுத்தேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். எத்தனையோ மகதலேனா மரியாட்கள் இன்றைக்கும் பிசாசின் பிடியில, பாவத்தில், அக்கிரமத்தில் இருக்கிறார்கள். அவரை நோக்கி நீங்கள் போய் இன்றைக்கு அவருடைய சுவிசேஷ அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வாயின் வார்த்தையில சொல்லுகிறார், மரியாளே, ஏன் அழுகிறாய்? சிறியே, ஏன் அழுகிறாய்? ஏனென்று சொன்னால் மனதுருகிற தெய்வம் உங்களோடு இருக்கிறார். உங்களை ரட்சிக்க வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுடைய காரியம் எதுவாயிருந்தாலும் சரி, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களுடைய அவயங்களில், சரீரங்களில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய ஊழியத்தில், இன்னும் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்களுக்கான சமாதானத்தில் நீங்கள் மரித்து போன நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே என்று சொல்லி, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் சுகவாழ்வு சீர்க்கிரம் துளிர்க்கும், கர்த்தராகிய நான் நித்திய வெளிச்சமாய் இருப்பேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி, இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை போல கர்த்தர் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உன் ஊழியத்திலே, இதோ இந்த வருஷத்துல ஆண்டவர் உனக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து, கர்த்தர் இதோ உன் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து, என்னை பின்பற்றுகிறவன் என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் உன் மூலமாய், உங்கள் மூலமாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். மகத்துவமும் மகா பெரியும் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையான நாட்களிலே, இதோ எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தையிலே, ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த உலகத்துடைய ஆசீர்வாதத்துல ஒருவேளை உயிரற்று வனாந்தரமாய் இருக்கலாம். இந்த நாளில விடாய்த்து போயிருக்கலாம்.
நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். என் வாழ்க்கை முடிந்து போனதோ என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். மகதலேனா மரியாளை அழைத்த ஆண்டவர், அவளுக்குள்ள எல்லா காரியத்திலும் விடுதலையாக்கின ஆண்டவர். அந்த மகதலேனா மரியாள் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் இருதயத்திலே ஏந்தி கொண்டு தன் உணர்விலே, தன்னுடைய சிந்தையிலே, தன்னுடைய உயிரிலே, தன்னுடைய நேச அன்பிலே ஆண்டவரை தேடி தன் இருதயம் முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தாலும், அவரை தேடிக்கொண்டிருந்தாலும், அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இதுவரைக்கும் மரித்து போன உடைய காரியத்துல கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள ஆண்டவர். உடைய சரீரத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல, உன் ஜெப வாழ்க்கையில, உடைய அபிஷேகத்துல, அற்புத அடையாளம் நடத்துவதில், உடைய ஊழிய பாதையில, செல்வ காரியத்துல இன்னும் அநேக தடைகளாயிருந்து இது மரித்து போய்விட்டது, இனி இதுல ஒன்றுமே நடக்காது, இது வனாந்திரம் என்று சொல்லி நீ விடாய்த்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.